மற்றவர்கள் மீது குற்றம் சுமத்தாதீர்கள். உங்கள் மனதிற்குள் இருக்கும் முரண்பாடுகளை களைய முற்படுங்கள். வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வையும் தியானத்திற்கான வாய்ப்பாக கருதுங்கள். உலகத்தை வெல்வதைக் காட்டிலும் மனிதன் தன்னை வெல்வதே மிகச்சிறந்த வெற்றி. ஒவ்வொரு கணப்பொழுதும் இனிமையானது. அதனை அனுபவித்து மகிழ கற்றுக்கொள்ளுங்கள். குடும்பத்திற்காக மட்டுமின்றி நம்மை ஆளாக்கிய சமுதாயத்திற்கும் பயனுள்ளவராக வாழுங்கள். உன்னைப் போலவே மற்றவரை கருது. பிறருக்கு உதவுவதில் மகிழ்ச்சி கொள். யாரையும் நீ எதிரியாக நினைக்காதே. இல்லாவிட்டால் உனக்கு நீயே துன்பத்தை தேடிக்கொள்வாய். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். துக்கத்தை உங்களின் எதிரியாக கருதி போரிடுங்கள். மனதில் பற்றற்ற தன்மை இருந்தால் தீய ஆசைகள் நம்மை நெருங்காது. புலன்களை வசப்படுத்தினால் உடல் நலமுடன் இருக்கும். நல்ல எண்ணங்களால் மனநலன் காக்கப்படும். பொறாமை, கோபம், வெறுப்பு, கபடம் ஆகிய குணங்கள் மனிதனை இழிநிலைக்கு ஆளாக்கும். அகந்தை கொண்ட மனம் அமைதியை இழக்கும். மன அடக்கம் நிம்மதிக்கு வழிவகுக்கும். பிரார்த்தனைகளில் மிக உயர்ந்தது பொறுமை. உனது விடுதலை பிறரிடம் இல்லை, உன்னிடமேயே உள்ளது. அமைதியை விட மேலான ஆனந்தம் வேறு எதுவும் இல்லை. நீ துன்பப்பட்டாலும் பிறருக்கு தீமை செய்ய வேண்டாம். பிறரது குற்றம் எளிதில் உனக்கு தெரியும். ஆனால் உன்னிடம் உள்ள குற்றத்தை நீ பார்க்க மாட்டாய். ஆசைகளுக்கு சமமான நெருப்பு வேறு ஒன்றும் இல்லை. பயனில்லாத சொற்களை பேசுபவன் வாசனையில்லாத மலருக்கு ஒப்பானவன். தொடர்ந்து கடைபிடிக்கும் பொறுமையே உயர்ந்த தவம்.